தோல்வியம் ஏற்பட்டால் மட்டும்தான் இதுபோன்ற கருத்துக்களை பல பேர் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள் அத்தனை பேரும் தேர்தல் தமிழ்நாட்டிலே எப்போது நடைபெறப் போகிறது என்பதற்காக 3 லட்சம் பேர்கள் பதிவு செய்திருக்கிற வரலாறு தமிழ்நாட்டிலே பல கோடி ரூபாய் வருவாயை இழந்தாலும் மக்கள் பணியாற்றுவதற்காக அவர் துணிந்து வந்திருக்கிறார் ஒரு இளைஞர் என்ற முறையில். பாஜகவுடைய முன்னாள் மாநிலங்களை அண்ணாமலை கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் கிட்ட என்ஜின் இருக்கானே தெரியல, என்ஜின் இருந்தாலும் ஃபியூல் இல்லை, என்ஜினை ஓட்டுறதுக்கு டிரைவர் இல்லை அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை எப்படி பார்க்குறோம்? பொதுவாக டிவிகே பொறுத்தவரையிலும் தமிழக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் தெளிவாக. 2 இயக்கங்களே இந்த நாட்டை ஆள வேண்டுமா, புதிதாக ஒருவர் தோன்ற வேண்டும் என்ற எண்ணங்களோடு தான் இந்த இயக்கம் இன்றைக்கு வீரடை போட்டுக் கொண்டிருக்கிறது. பல கோடி ரூபாய் வருவாயை இழந்தாலும் மக்கள் பணியாற்றுவதற்காக அவர் துணிந்து வந்திருக்கிறார் ஒரு இளைஞர் என்ற முறையில் டிவிகேயுடைய தலைவர், வெற்றி தலைவர் என்று குறிப்பாக இளைஞர்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள் அத்தனை பேரும் தேர்தல் தமிழ்நாட்டிலே எப்போது நடைபெறப் போகிறது என்பதற்காக 3 லட்சம் பேர்கள் பதிவு செய்திருக்கிற வரலாறு தமிழ்நாட்டிலே உலக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் இடம்பெற இருக்கிறது. ஆகிய ஒரு புதிய தலைமை தமிழகத்தை ஆள வேண்டும், அதுவும் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் ஆள வேண்டும் என்ற நோக்கம் புதிதாக வாக்களிக்கின்ற ஒவ்வொருவருடைய எண்ணங்களிலும் இருக்கிறது. 35 வயதுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேருடைய ஒருமித்த கருத்தாக இது பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. அந்த பிரதிபலிப்பின் மூலமாக நேற்றைய தினம் கூட நான் சில நிகழ்ச்சிக்கு செல்கிற போது குழந்தைகள் தங்களுடைய தாய் தந்தையிடத்தில், பெரியவரிடத்திலும் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று குழந்தைகள் வற்புறுத்துவராக கூட எங்களிடத்தில் சொன்னார்கள். நான் ஏறத்தாழ நேற்று 72 நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். வெற்றி என்பது மக்கள் சக்தியால் யாராலும் தடுக்க இயலாது. அவர்தான் 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார். 234 அவர் வெற்றி பெறுவார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் அவருடைய தோல்வி பயம். அவர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், தோல்வி பயம் ஏற்பட்டால் மட்டும்தான் இதுபோன்ற கருத்துக்களை பல பேர் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக திமுகவிடத்திலே பேச வேண்டும் என்பதில் டீமாக யார் செயல்படுகிறார் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்வது அவரை போன்றவருக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. எந்த கருத்தை அவர் வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் தோல்வி பயம் என்பது அவருக்கு ஏற்பட்ட காரணத்தின் அடிப்படையில் தான் இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர, இன்று பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தேர்தல் அறிக்கை என்பது மொத்தமாக கொடுக்கப்பட வேண்டியது. ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னாலே எவ்வளவு தோல்வி பயம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.